வணக்கம் நண்பர்களே. மதிய ஆயுதம் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதிக்கு செல்வோம். கேளுங்கள் தரப்படும் கேள்வி, how to calculate paid up value for new money back policy 920 or 921? paid up value எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்காத நண்பர். மணி பேக் பாலிசின்னு இல்லைங்க, எல்லா பாலிசிக்கும் பெய்ட் அப்புக்கு ஒரே ஃபார்முலா தான். பெய்ட் அப் வேல்யூ ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா எல்லா பிளானுக்குமே நீங்க ஈஸியா கணக்கிடலாம். பெய்ட் அப்புக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. பெய்ட் அப் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு டிவைடட் பை பிரீமியம் பேயிங் டேர்ம் இன்டு சம் அஷ்யூர்டு. இதாங்க ஃபார்முலா. எத்தனை வருஷம் பணம் கட்டியிருக்காரு, எத்தனை வருஷம் பணம் கட்டணும், எத்தனை வருஷம் பணம் கட்டியிருக்காரோ அதை எத்தனை வருஷம் பணம் கட்டணுங்கிறதால வகுத்து சம் அஷ்யூர்டால பெருக்கிட்டீங்கன்னா வர்ற விட தான் பெய்ட் அப் வேல்யூ. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் நம்பர் 920 சம் அஷ்யூர்டு 5 lakh வச்சுக்கோங்க. பெய்ட் அப் ஆஃப்டர் 5 years, 5 yearsக்கு அப்புறம் பணம் கட்டுறாரு, 5 வருஷம் கட்டுறாரு, 5 வருஷத்துக்கு அப்புறம் கட்டல அப்படின்னா பெய்ட் அப் வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. பெய்ட் அப் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு, பெய்டு எவ்வளவு 5 வருஷம், 5 வகுத்தல் பிரீமியம் பேயிங் டேர்ம். இந்த மணி பேக் பிளான் 20 years பொறுத்தவரை பிரீமியம் பேயிங் டேர்ம் எவ்வளவு 15 வருஷம். அப்ப 5 வகுத்தல் 15 இன்ட்டு சம் அஷ்யூர்டு. சம் அஷ்யூர்டு எவ்வளவு 5 லட்சம். அதாவது 5 லட்சம் வகுத்தல் 3, 5/15ங்கிறது 1/3. அப்ப 5 லட்சத்தை 3ஆல வகுத்தோம்னா 1,66,667 தான் பெய்ட் அப் வேல்யூவோட அமௌண்ட். சிம்பிள். இதே 921 இருக்குன்னு வைங்க. 921ல 5 லட்சம் போடுறாரு, பெய்ட் அப் ஆஃப்டர் 5 years பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. பெய்ட் அப் வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு 5, பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து இந்த பிளானை பொறுத்தவரை 921 பொறுத்தவரை 20 years. அப்ப 5 வகுத்தல் 20 இன்ட்டு 5 lakhs. அதாவது 5 lakhs வகுத்தல் 4, 5/20ங்கிறது 1/4. அப்ப 5 லட்சத்து 4ஆல வகுத்தோம்னா 1.25 லட்சம் பெய்ட் அப் வேல்யூ. இதான் சிம்பிள். மணி பேக் பாலிசின்னு இல்லைங்க, எல்லா பாலிசிக்கும் ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு டிவைடட் பை பிரீமியம் பேயிங் டேர்ம் இன்டு சம் அஷ்யூர்டு. நீங்க டேர்ம் போடக்கூடாது, பிரீமியம் பேயிங் டேர்ம் தான் போடணும். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா நண்பர்களே? அடுத்த கேள்வி, சார் வணக்கம், எல்ஐசி தனியார் மயமாவதாக செய்தி வருகிறது, இது உண்மையா? எல்ஐசி ஐபிஓ செய்யப்படும் எனவும் செய்தி வருகிறதே, இதனால் என்ன பாதிப்பு? சற்று விரிவாக சொல்லுங்கள் சார். இதனால் வணிகம் பாதிக்கப்படுமோ என அச்சமாக உள்ளது. நண்பர் மிகவும் ஒரு அருமையான கேள்வி, இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் அவசியமான கேள்வியை கேட்டிருக்காரு. இது இந்த நண்பருக்கு மட்டுமல்லாம அனைவருக்குமே ஒரு தெளிவான பதிலை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல நான் பல்வேறு விஷயங்களை திரட்டினதுல பல விஷயங்களை நானே கற்றுக்கொண்டேன். அதனால இந்த விஷயத்துல எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல ஒரு தெளிவான விடையை அளிக்க இருக்கிறேன். அதனால சற்று இதை உன்னிப்பா கவனிங்க. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு ஃபீல்ட்ல என்பது யாருமே மறுக்க முடியாது. அதுவும் குறிப்பா பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதிகமாவே இருக்கு. எல்ஐசி தனியார் மயம்னு மீடியால செய்தி பரவுது என்னமோ உண்மைதான். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்ஐசி லிஸ்ட் பண்ண போறோம், ஐபிஓ வெளியிட போறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய பிரைவேட் பண்ண போறோம் அப்படிங்கறது சொல்லல. ஆனா எல்லா மீடியாவும் ஏன் எல்ஐசி தனியார் மயம் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறதுனால அப்படி போடுறாங்க. அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 விதம் இருக்குதுங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சில பொதுத்துறை நிறுவனத்தை என்ன பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது தான் பாத்தீங்கன்னா அத கவர்மெண்ட்ல இருந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறதுக்கு பேரு தான் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேருங்க. அதாவது
கவர்மெண்ட் வந்து 50% மேல அவங்க ஷேரை வித்து பிரைவேட்டுக்கு வித்து கண்ட்ரோலையே பிரைவேட்டுக்கு கொடுத்துறது. அதுக்கு பேரு தான் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா எல்ஐசியே அவங்க அப்படி பண்ணல. எல்ஐசிய ஐபிஓ மூலமா லிஸ்டிங் மட்டும்தான் பண்ணுவோம், இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இயங்கும் அப்படின்னு தெளிவா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சில பொதுத்துறை நிறுவனத்தை வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பிரைவேட் பண்றதுனால அதே கேட்டகரியில எல்ஐசியும் வரும் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா மீடியாவும் ஒரே வரியில பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயம், எல்ஐசி தனியார் மயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கதான் குழப்பம். இங்க நம்ம தெளிவா இருக்கணும். நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம வந்து பொதுத்துறை நிறுவனத்துல வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 2 வகை இருக்கு. எல்ஐசியை வந்து அவங்க லிஸ்டிங் தான் பண்றாங்களே ஒழிய அதை தனியார் மயமாக்கல. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்னொரு வகை ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஆக்குறது. அப்ப அப்படி எதெல்லாம் பிரைவேட் ஆக்குறாங்க, எந்தெந்த பொதுத்துறையை பிரைவேட் ஆக்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல எதை வந்து பப்ளிக் செக்டாரை வந்து பிரைவேட்டுக்கு விட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிசிஎல் அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஏர் இந்தியா, எஸ்சிஐ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கான்கர் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ பேங்க், பிஇஎம்எல் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், பான் ஹான்ஸ் நீல்ச்சல் இஸ்பத் நிகம் லிமிடெட், எஃப்எஸ்என்எல் ஃபெர்ரோ ஸ்கிராப் நிகம் லிமிடெட். இந்த மாதிரி இந்த பப்ளிக் செக்டாரை தான் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் அதோட ஹோல்ட 50%க்கு கீழே கொண்டு போய் 50%க்கு மேல பிரைவேட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. மேனேஜ்மெண்டே மாறுது, அது ஃபுல்லா அப்படியே பிரைவேட் ஆகுது. ஆனா எல்ஐசிய அப்படி அவங்க பண்ணல. எல்ஐசி என்ன பண்ண போறாங்க, ஐபிஓ மூலமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போறாங்க. ஐபிஓனா என்னன்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்றதுதான். அதாவது ஆரம்பத்துல முதல்ல ஒரு கம்பெனி வந்து பங்கை வெளியிடுறதுக்கு தான் ஐபிஓன்னு போறோம். ஏன்னா எல்ஐசி இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணதில்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால ஐபிஓ வந்து அவங்க சொல்றாங்க. ஏன் எல்ஐசிய ஐபிஓ பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாமே. ஏன் எல்ஐசிய ஐபிஓ பண்ணணும்? இப்ப முதல்ல நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா தெளிவாக்கிங்க. எல்ஐசிய பிரைவேட் பண்ணல. பிரைவேட் பண்ணக்கூடிய பப்ளிக் செக்டாருக்கு என்ன பேருங்க, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அது எல்ஐசிக்கு பண்ணல. எல்ஐசிய ஐபிஓ தான் பண்றாங்க. இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டா தான் கன்டினியூ ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், கவர்மெண்ட் ஷேரு எக்காரணம் கொண்டும் 51%க்கு கீழே போகாது. ஸ்டாக் மார்க்கெட்ல வெளியிட்டாலுமே அரசோட பங்கு எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் எப்போதும் 51%க்கு கீழே போகாது என்கின்ற உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது நம்ம டீட்டெயிலா இனி போக போக பார்க்கலாம். நம்ம வந்து கம்ப்ளீட் பைனான்சியல் பில்லே உங்களுக்காக நான் வந்து டீட்டெயில் பண்ண போறேன். அதனால நீங்க இதை கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கிளைண்ட் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம தெளிவான பதில சொல்லணும். சும்மா நம்ம குத்து மதிப்பா கவர்மெண்ட் 5% தான் வச்சிருக்குது, எல்ஐசியில கவர்மெண்டோட பங்கு வந்து 5% எல்லாம் சொல்லாதீங்க. அந்த 5% விற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா சில எஜுகேட்டட் கஸ்டமர்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. கவர்மெண்டோட பங்குங்கிறது எல்ஐசியில 100%ங்க. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இது வந்து முழுமையான அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனத்துல 5% மட்டும் கவர்மெண்ட் ஷேர்னா மீதி 95% வந்து பப்ளிக் இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து அது வந்து ஒரு வகையான பிரைவேட் தான் அர்த்தம். அது அல்ல, 100%மே இப்ப கவர்மெண்ட் தான் இருக்கு. இந்த 100%ல நம்ம ஒரு பர்சன்டேஜ் வந்து ஷேர் மார்க்கெட்ல வெளியிட்டு நம்ம நிதி திரட்ட போறோம். ஏன் நிதி திரட்டணும், ஏன் ஷேர் மார்க்கெட்ல விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்ஐசிக்கு இப்ப நிதி பற்றாக்குறை எதுவும் இருக்கா? நிதியை வந்து பொதுமக்களிடம் இருந்து திரட்டி தான் நம்ம எல்ஐசி நடத்த வேண்டிய நிலைமையில இருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா
கண்டிப்பாக அந்த நிலைமை நமக்கு இல்லை. எல்ஐசி ஆனது வெரி வெரி ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் பைனான்சியலா. அப்ப ஏன் சார் நம்ம வந்து நிதி திரட்டணும்? பாலிசி ஹோல்டருக்கு ஏதாச்சும் நன்மை விளைவிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாதுங்க. இதனால வந்து பாலிசி ஹோல்டருக்கும் பெரிய நன்மை, வேற நன்மைகள் இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய நன்மைக்காக இது கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்கிற நிலைமை இல்லை. அப்ப எல்ஐசியோட முதலீடு ஏதாவது மோசமாகி எல்ஐசி திவால் ஆகிற நிலைமையில இருக்கிறதுனால இந்த நிலைமையா அப்படின்னு, எல்ஐசி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. எல்ஐசி தொடங்கல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரே பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம்னா அது எல்ஐசி தான். அப்படி எல்ஐசி வந்து நட்டத்திலையும் இயங்கல, திவாலாகிற நிலைமையிலையும் இல்ல, நிதி நெருக்கடியிலையும் இல்ல. அப்பனா ஏன் சார் ஐபிஓ வெளியிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. நமக்கு பண பற்றாக்குறை இல்லை. யாருக்கு பண பற்றாக்குறை இருக்கு? இந்திய அரசாங்கத்துக்கு பண பற்றாக்குறை இருக்கு. அதுவும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம இந்திய பொருளாதாரம் பல சிக்கல்ல இருக்கு. அப்ப அந்த சிக்கல்ல இருந்து மீளணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவைப்படுது. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எந்தெந்த வகையில வருங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் மூலமா தான் வரும். அது டைரக்ட் டாக்ஸா இருக்கலாம், இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் மூலமா வர்ற பணம் நம்ம பட்ஜெட்ல விழக்கூடிய பற்றாக்குறைய ஈக்குவல் பண்ற அளவுக்கு போதுமானதாக இல்லை. அப்ப அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை எந்தெந்த வகையெல்லாம் திரட்டலாம் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்த ஒரு வழிமுறை தான் இந்த எல்ஐசி ஐபிஓ வெளியிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல நமக்கு போதுமான நிதி திரட்டுவதற்கு தோதா இருக்கும். நம்ம பற்றாக்குறையை சமாளிக்கலாம். இத வச்சு நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் மேம்படுத்தலாம். மக்களுக்கு தேவையான பல வெல்ஃபேர் திட்டத்தை செயல்படுத்தலாம். அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. அப்ப இப்பயும் பாருங்க, எல்ஐசி நாட்டு மக்களுக்காகத்தான் இந்த ஒரு செயல் திட்டத்தை நமது அரசாங்கம் செயல்படுத்த இருக்கு. ஏன்னா இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு வேற வழி தெரியலைங்க கவர்மெண்ட்டுக்கு. பொதுவா பொதுத்துறை நிறுவனத்தை எப்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்டம் அடையக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தை தான் ஷேர் மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி பிரைவேட் ஆக்குவாங்க. லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து எதுக்கு நீங்க இந்த மாதிரி லிஸ்டிங் பண்றீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். நம்ம அதற்காக போராடுறோம். மக்கள் பணம் மக்களுக்கு தான் இருக்கணும். இது தனியார் மயமாக்குறதுக்கு ஒரு முதல் படியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்மளது சந்தேகத்தை அழுத்தம் திருத்தமா அரசாங்கத்துக்கு நமது எதிர்ப்பின் மூலமாக பதிய வைக்கிறோம். இருந்தாலும் அரசாங்கத்தோட பார்வையில் இருந்து பார்க்கும்போது இது அவசியமானதாக தோன்றுகிறது. இப்ப இந்த அளவுக்கு ஃபண்டை திரட்ட முடியலன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை மேலும் மேலும் இன்னும் வரிகளை அதிகப்படுத்தி தான் இந்த பணத்தை நம்ம கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆகும். இது மக்களை இன்னும் மேலும் வந்து பாதிக்கும். எந்தெந்த வகையிலாம் டாக்ஸை உயர்த்தலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்குதுங்க. இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க பாருங்க, இப்போ ஒரு இந்த பட்ஜெட்ல இன்னொரு மூவ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதிக்கும் வருமான வரியா அப்படின்னு கேள்வி. வருங்கால வைப்பு நிதிக்கும் இன்கம் டாக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல என்ன போட்டிருக்காங்க? வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு ஓராண்டுல 2.5 லட்சத்துக்கு மேல் இருந்தால் அதற்கும் வரி விதிக்கப்படும் என்று 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் வருங்கால வைப்பு நிதியின் மீது வரி விதிக்கும் 2வது முயற்சி இது. ஏற்கனவே 2016-17 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் வருங்கால வைப்பு நிதியை திரும்ப பெறும்போது அதன் 60% தொகைக்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்பு அந்த திட்டம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டு விட்டது. இப்போது வருங்கால வைப்பு நிதியின் மீதான வட்டிக்கு வருமான வரி விதித்திருப்பதால்
தொழிலாளர்களின் பாதுகாப்பான சேமிப்பு வாய்ப்பு ஒன்றுக்கு கதவு அடைக்கப்பட்டுள்ளது. ஏன்? கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணுங்க, நிதி வேணும். அப்ப எந்தெந்த வகையிலெல்லாம் டாக்ஸ் போடலாம்னு யோசிக்கிறாங்க. நமது நல்ல நேரம் கவர்மெண்ட் எல்ஐசிய ஐபிஓ விடலான்னு தான் முடிவு எடுத்திருக்காங்க. மாறா எல்ஐசியோட மெச்சூரிட்டிக்கு வரி போடுவோங்கிற முடிவை எடுத்திருந்தாங்கன்னா நம்ம பாடு இன்னும் ரொம்ப திண்டாட்டமா போயிருக்கும். அந்த வகையில பாலிசி ஹோல்டர் நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல அரசாங்கம் உறுதியா இருக்கு. இந்த எல்ஐசியும் பாதுகாக்கணும் அப்படிங்கறதையும் உறுதியா இருக்கு. ஏன்னா எல்ஐசி தான் இந்திய அரசாங்கத்துக்கு கை கொடுக்கிறதா இருக்கு. அதனால எல்ஐசியை தனியாவாக்கும் முயற்சியில அரசாங்கம் ஒருபோதும் ஈடுபடாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் உறுதியா நம்பலாங்க. ஏன்னா எல்ஐசிய முழுமையா தனியார் மயம் ஆக்குவது என்பது கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கிற மாதிரிதான். யாரும் எந்த கவர்மெண்ட்டும் இந்த முயற்சியை எடுப்பதற்கு முன்வர மாட்டாங்க. ஏன்னா எல்ஐசி என்பது ஒரு மாபெரும் நிறுவனம். ஒவ்வொரு இக்கட்டான சூழலையும் கவர்மெண்ட்டுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்பையும் பாருங்க, இந்த இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த எல்ஐசி நிறுவனம் இந்த ஐபிஓ மூலமா மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்க போகுது. இதை பற்றி நம்ம முழுமையா பார்க்க போறோம். இப்ப தெரிஞ்சிட்டீங்களா எல்ஐசியோடைய ஐபிஓவை ஏன் பண்றாங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றாங்க? லிஸ்டிங் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் disciplines the company and provides access to financial market and unlocks its value. ஒரு நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதோட செயல்பாடு என்ன இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். ஏன்னா செபியோட கண்காணிப்பு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் முறையா இருக்கும். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத அதோட மதிப்பு, நமது நிறுவனத்தினுடைய மதிப்பு அனைவருக்கும் தெரிய வரும். It also gives an opportunity for retail investors to participate in the wealth to created. அப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர் கூட நம்ம உருவாக்கக்கூடிய சொத்துல பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இந்த பாத்தீங்கன்னா ஷேர் வெளியிடும் போது கண்டிப்பா 10% பாலிசி ஹோல்டருக்கு ஒதுக்குவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்க்கும் ஏஜென்ட்டுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நமக்கு போட்டியில நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப 100 ரூபாய் தாரோம், 150 ரூபாய் தாரோம்னா போட்டி வைக்கிறாங்க. இனி வருங்காலத்துல உங்களுக்கு 2 ஷேரை தாரோம் அப்படின்னு ஷேரை நமக்கு ஒரு இன்சென்டிவா கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்படி பல நன்மைகள் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுனால நம்மளுடைய இமேஜ் கூடுது, நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ எல்லாத்துக்கும் தெரிய வருது. பைனான்சியல் மார்க்கெட்ல நம்ம யாருங்கிறத புரிய வைக்கிறோம். இந்த லிஸ்ட் ஆச்சுன்னா சொல்றாங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லிஸ்டிங்கா இருக்கும். ரிலையன்ஸ், டிசிஎஸ் எல்லாம் பின்னுக்கு தள்ளிருங்கிறாங்க. நம்ம எல்ஐசி லிஸ்ட் ஆகும் போது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இப்ப ஆகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ பாத்தீங்கன்னா 8 to 11 லட்சம் கோடி எல்ஐசியோட மதிப்பு இருக்கும் அப்படின்னு வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு உத்தேச மதிப்பு போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான வேலைகள் முழுமூச்சா டிஐபிஏஎம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு துவங்கிருச்சு. அந்த அமைப்பு செலக்டட் ஆக்சுரியல் ஃபர்ம் Milliman Advisors for ascertaining the embedded value of LIC. LIC ஓட வேல்யூவை மதிப்பிட தொடங்கிட்டாங்க. Deloitte and SBI Caps for pre-IPO transaction advisorக்கும் அந்த 2 கம்பெனியை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம LIC Amendment Act has been made part of the finance bill. இந்த ஃபைனான்ஸ் பில்லிலேயே இந்த லிஸ்டிங் பண்றதுக்காக தேவையான சட்ட திருத்தத்தையும் இதோட இணைச்சிருக்காங்க. There will be no separate bill. இந்த அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் செப்பரேட் பில் இல்லாம ஃபைனான்ஸ் பில்லிலே இதை சேர்த்திருக்காங்க. இதை பத்தி நம்ம விவரமா பார்ப்போம். இந்த ஆண்டு பட்ஜெட்ல கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எவ்வளவு இலக்கு வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.7 lakh crore பாத்தீங்கன்னா இலக்கு வச்சிருக்காங்க. இதுல 1 crore ஃப்ரம் பப்ளிக் செக்டார் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், 75 crore from CBSE, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. CBSE டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரிசிப்டா ஒரு 75 கோடியும்
பப்ளிக் செக்டார் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா 1,00,000 கோடியும் அவங்க வந்து திரட்டுறதா அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 1.25 கோடி ஐபிஓ ஆஃப் எல்ஐசி வந்து ஆஃப்டர் அக்டோபர் 2021 இந்த இதெல்லாம் வந்து செட்டப்லாம் முடிந்து ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் 2021 அப்புறம் நடைமுறைக்கு வரும் என்று டிஐபிஎம் செக்ரட்டரி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எல்ஐசி பத்தி பாத்தீங்கன்னா எல்ஐசி இந்த ஆண்டு எல்ஐசி recorded a new business premium of 1.3 trillion during April to December 2020, which is more than double of the total premium collected by all private life insurers together. அதாவது இது எதுக்கு சொல்றேன் பாத்தீங்கன்னா எல்ஐசி எதுவும் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றதுனால தான் அதன் செயல்பாடுலாம் மேம்படும், அதோட வேல்யூ எல்லாம் கூடும் அப்படிங்கறது இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் சிறப்பாகுங்கிறதா உண்மை. ஆல்ரெடி நம்ம ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த போன ஏப்ரல் இருந்து டிசம்பர் 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் பாத்தீங்கன்னா 1.3 ட்ரில்லியன், எல்லா பிரைவேட் கம்பெனியை விட டபுள் மடங்கு பிரீமியம் நம்ம பண்ணியிருக்கோம். எல்ஐசியோட ஏயுஎம் சொல்லக்கூடிய அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 32 லட்சம் கோடி. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிபெஞ்சர் அண்ட் பாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 4.34 lakh crore வந்து நம்ம பாண்ட்லயும் டிபெஞ்சர்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்மளுடைய செயல்பாடுங்கிறது வந்து என்னமோ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா லிஸ்ட் பண்றதுனாலதான் மேம்படுது அப்படிங்கறதுலாம் அர்த்தம் கிடையாதுங்க. கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அதுதான், வேற ஒண்ணு எந்த காரணம் கிடையாது. அதனால முதல்ல நல்லா தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நட்டம் அடைந்த 3,800 கோடி 2018-19 நட்டம் அடைந்த ஐடிபிஐல இன்வெஸ்ட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 144 கோடி லாபத்துக்கு அந்த ஐடிபிஐ பேங்க் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப எல்ஐசியோட முதலீடு பண்ண பிறகு ஐடிபிஐ வந்து இப்ப லாபத்தை நோக்கி வந்துருச்சு. இப்ப அந்த பேங்கை வந்து பிரைவேட் பண்ண போறாங்க. அதுல இருந்து நம்ம படிப்படியா நம்ம ஷேரையும் நம்ம குறைக்க போறோம். இப்ப முந்தைய விட வேல்யூ வந்து அதிகமான ரேட்டுக்கு தான் நம்ம கண்டிப்பா விற்க போறோம். அப்ப ஒரு புத்திசத்தனமான முடிவை தான் எல்ஐசி எடுத்திருக்குங்கிறத இப்ப மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. முதல்ல இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணவங்க இப்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. இதை நல்லா நீங்க உள்வாங்கிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம லிஸ்டிங் பண்ணா எல்ஐசி வந்து சாவரன் கேரண்டிங்கிறது கன்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிற பயம் இருந்தது இல்லையா? அதுக்கு நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் on Sunday assured nearly 30 crore policy holder of Life Insurance Corporation LIC that their interest would be protected when the government dilute its stock in the insurance behemoth. We are bringing an initial public offering of LIC and not selling it completely. There will be no change in the ownership, she said at post-budget media interaction. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எல்ஐசியை வந்து ஐபிஓ விடுறதோடைய நம்ம அதை கம்ப்ளீட்டா சேல் பண்ணல, ஓனர்ஷிப்லாம் முந்தி மாதிரியே தான் கன்டினியூ ஆகும், சாவரன் கேரண்டியும் கன்டினியூ ஆகும்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஐபிஓ ஆன முதல் 5 வருஷத்துக்கு கவர்மெண்டோட பங்கு 75% கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு 51% எப்போதுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் முதலியே சொன்னேன், எப்போதுமே இது கவர்மெண்ட் நிறுவனமாகத்தான் தொடருமே ஒழிய எக்காரணம் கொண்டும் தனியார் மயம் ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆபத்தில் கை கொடுக்கும் ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா நம்ம எல்ஐசி தான். இத்தனை ஆண்டுகளா நம்ம உருவாக்கி வைத்த நம்பிக்கையை இப்ப நம்ம வந்து காசாக்க போறோம். அப்ப இதை பத்தியான மேலும் சில விவரத்தை உங்களுக்கு நான் இன்னும் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதை நான் சொல்றதை விட அதுக்குள்ள அத்தாரிட்டி சொன்ன ஒரு பேட்டி உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாருங்க. தேபிஸ் பாண்டா, செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பைனான்சியல் சர்வீஸ் வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் சில விஷயத்த சொல்லியிருக்காரு, அதை நீங்க கேளுங்க. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவாகும். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. முதல் கேள்வி, ஒய் யூஸ் தி ஃபைனான்ஸ் பில் டு பிரிங் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் எல்ஐசி ஆக்ட்? எல்ஐசி ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வர்றதுக்கு ஏன் ஃபைனான்ஸ் பில்ல வந்து பயன்படுத்திருக்கீங்க, ஏன் இந்த ஃபைனான்ஸ் பில்லோட இதை இணைத்து நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காரு, the last budget had announcements about LIC IPO and
IDBI. The finance minister made announcement this time too. We had to bring necessary legislative changes. For LIC, we have brought 26 to 27 consequent amendments through the finance bill. The LIC Act 1956 did not have provision for listing or how shares will be distributed. LIC Actல லிஸ்டிங் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இல்லாதனால அதற்கு தேவையான சட்ட திருத்தத்தை பண்ண வேண்டிய அவசியம் இருப்பதால நம்ம இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். In both LIC and IDBI, the Consolidated Fund of India will receive the funds. So it becomes part of the money bill. And to expedite the process, the changes has been put as part of financial bill, which is a money bill. அதனாலதான் financial bill இந்த மாற்றத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். Consolidated Fund of India தான் இந்த ஃபண்டை ரிசீவ் பண்ணும். அதனால இத ஃபைனான்சியல் பில்லா ட்ரீட் பண்ணி அமெண்ட்மெண்ட்டை வந்து ஃபைனான்சியல் பில்லோட கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, அமெண்ட்மெண்ட்ஸ் டு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் 1956. அப்ப என்னென்ன செக்ஷன்ல அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பாருங்களேன். அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 2, சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்ஷன் 4, substitution of section 5, substitution of section 19, substitution of section 20, amendment of section 22, instruction of new section 23A, substitution of section 24. இந்த செக்ஷன்லாம் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். காட்டுறேன் நான். இந்த செக்ஷன் எல்லாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த லிஸ்டிங் பண்றதுக்காக. substitution of section 25, amendment of section 26, amendment of section 27, amendment of section 28, amendment of section 28A, instruction of new section 28B and 28C, substitution of section 46 and 47, amendment of section 48, amendment of section 49, instruction of section 50 and 51. இதுல கவனிச்சீங்கன்னா தெரியும் செக்ஷன் 37 அமெண்ட்மெண்ட் பண்ணப்படல. செக்ஷன் 37 என்னங்க? அதுதான் சாவரைன் கேரண்டி. அவங்க நிர்மலா சீதாராமன் அஸ்யூர் பண்ணது மாதிரி எல்ஐசி வந்து சாவரன் கேரண்டி கன்னியூ ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த செக்ஷன் 37ல கையே வைக்கவில்லை என்பதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? will the intent be to corporatize LIC under Companies Act or will it remain a corporation even after listing? கம்பெனியா மாறினா தான் லிஸ்டிங் பண்ண முடியுமே. அப்ப எல்ஐசியை வந்து நீங்க கம்பெனி ஆக்ட்ல கொண்டு வர போறீங்க. அப்படி கம்பெனி ஆக்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா எல்ஐசி கம்பெனியா மாறிடுமா இல்ல கார்பரேஷனாவே தொடருமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? நோ, த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் வில் ரிமைன். இது கம்பெனி ஆகாது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து எப்போதும் போல செயல்படும். The character of LIC will remain. இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் LIC இருக்கும். We are only enabling compliance with the listing regulation and allowing shares to be issued. லிஸ்டிங் பண்றதுக்கும் ஷேர் இஷ்யூ பண்றதுக்குமான ரெகுலேஷனை மட்டும்தான் இப்ப நாங்க அமெண்ட்மெண்ட் பண்ண போறோம். We are specifying on authorized capital 25,000 crore from the current level of 100 crore. And detailing the board structures etc. in the amendments. இதுல பாருங்க எல்ஐசியோட ஷேர் கேபிட்டல 25,000 கோடியா மாத்த போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய 100 கோடியில இருந்து எல்ஐசியோட ஷேர் கேபிட்டல் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளவா மாற போகுதுங்க? 25,000 கோடியா மாறப்போகுது. அப்ப 2,500 கோடி ஷேரு 10 ரூபா வேல்யூல வெளியிட போறாங்க. இதையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப 25,000 கோடி ஷேர் ஆகும் போது எல்ஐசி வந்து இன்னும் வேகமாக நம்ம செயல்படுவதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை இந்த லிஸ்டிங் உண்டாக்கி கொடுக்குங்கிறத உங்களுடைய கற்பனைக்கே விட்டுறேன். வெறும் 100 கோடி கேபிட்டலா இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடு இந்த அளவு இருக்கும்போது 25,000 கோடி நமக்கு கேபிட்டல் ஆகும்போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்து, how much will the government look to dilute in LIC? Will it be 5% or 10%? இதுவும் அடிபடுது. 5% விற்பீங்களா இல்ல 10% விற்பீங்களா, எவ்வளவு விற்பீங்க அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? இட் இஸ் ஃபார் தி DIPAM. முதலே பார்த்தோம், DIPAMங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்
and public asset management disinvestment department to take a call on this. அவங்க தான் இத பார்க்கறாங்க. We are looking at other aspect like getting the legislative changes done, get embedded value calculated, appointing actuarial consultant for this etc. நாங்க வந்து இத பத்தி பார்க்கல. நாங்க வந்து இத வந்து TIPAM பார்த்துக்கிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் விடணுங்கிறது நாங்க வேல்யூ கால்குலேட் பண்றதுலயும் மற்ற சட்ட திருத்தத்திலையும் தான் கவனம் செலுத்துறோம். Based on the embedded value, the enterprise value will be calculated. முதல்ல embedded value calculate பண்ணுவாங்க. அந்த embedded value இருந்து enterprise value calculate பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் listing will happen. I cannot say anything about the timing. டைமிங்கை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு, பைனான்சியல் செக்ரட்டரி. ஆனா DIPAM செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு, அக்டோபருக்கு அப்புறம் லிஸ்டிங் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்ப அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாங்களா? ஒவ்வொரு செக்ஷனையும் என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்க்கலாம். ஃபைனான்ஸ் பில்ல பார்ட் 3ல வருது. Amendments to the Life Insurance Corporation Act 1956. Amendment Section 2. Section 2 வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. இதுல வந்து டைரக்டர் யார் யார் அப்பாயிண்ட் பண்ண போறோம், போர்டுனா என்ன, ஆடிட் கமிட்டியோட டெஃபினிஷன், சேர்பர்சனா என்ன, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி இது வரும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம்லாம் இதுல இருக்கு. இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அடுத்து சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்ஷன் 4. இதுல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்கலாம்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்றது, சேர்பர்சன் யாரு, அந்த பத்தியான விவரங்கள் இதுல இருக்கும். ஃபைனான்சியல் பில் வந்து நீங்க பாத்துக்கலாம். நான் இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் நான் போகல. என்னென்ன செக்ஷன் என்னென்ன மாற்றங்கள் வருதுங்க மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நான் disqualification to be a director, யார் யாரெல்லாம் டைரக்டரா இருக்க முடியாது, disclosure of interest by director and senior management, இதை பத்தியான விவரங்கள்லாம் இருக்கு. அடுத்து சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்ஷன் 5ல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் கார்பரேஷன். நான் முதலே சொன்னது மாதிரி தி ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஆஃப் தி கார்பரேஷன் ஷால் பி 25,000 crore rupees divided into 2,500 crore shares of 10 rupees each. இதான் செக்ஷன் 5ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க ஷேர் கேபிட்டலை பத்தி. நான் எல்லா விவரத்துக்கும் போகல. டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், ஓட்டிங் ரைட்ஸ், இதெல்லாம் இப்ப புதுசா பண்ண வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ்னால இதெல்லாம் பண்றாங்க. அடுத்து ரிஜிஸ்டர் ஃபார் மெம்பர்ஸ், டிக்ளரேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் ஷேர்ஸ் டு பி செக்யூரிட்டிஸ், ரைட் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் டு நாமினேட், சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்ஷன் 19 வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி, நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, ஆடிட் கமிட்டி, அது செக்ஷன் 19 டீல் பண்ணுது. அதர் கமிட்டி. அடுத்து சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்ஷன் 20 சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். நம்ம இப்ப இருக்கிற சேர்மன் தான் சேர்பர்சனுங்க, இப்ப இருக்கிற MDA கன்டினியூ ஆகலாம் அப்படின்னு தான் இருக்குது. அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 22. அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கார்பரேஷனுங்கிற வார்த்தைக்கு பதிலா 22ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து 22ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, டைரக்டர்னு வருது. ஹோல் டைம் டைரக்டர் ஷால் பி சப்ஸ்டிடியூட்டட். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 23A, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அண்ட் அதர் ஜெனரல் மீட்டிங்லாம் எப்ப நடத்தணும் அப்படிங்கிற விவரம். Substitution of 24, fund of the corporation. The corporation shall have its own fund or funds, and all receipt of corporation shall be credited thereto, and all payments of the corporation shall be made
தேர் ஃப்ரம் எல்ஐசி ஃபண்டுங்கிறது ஒன்று இருக்கும், ஓன் ஃபண்டு. அந்த ஃபண்டில் எல்லா ரிசிப்டும் அதுக்கு போகும், அதுல இருந்து தான் எல்லா பேமெண்ட்டுமே வரும். provided that the board may in relation to any of the fund of corporation or otherwise establish reserve which may or may not be allocated for specific purpose and such sum as the board may determine may be transferred to or from such reserves. அதை பத்தி டீட்டெயில் வருதுங்க. இதை நான் எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்ல விரும்பல, இது நமக்கு தேவையும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் நான், அவ்வளவுதான். நமக்கு பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா முக்கியமா செக்ஷன் 28 நம்ம பார்க்கணுங்க. செக்ஷன் 28 தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய செக்ஷன். அதுல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பார்க்கணும் மெயினா. ஒரே செகண்ட். செக்ஷன் 25 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் பத்தி சொல்லுது. கணக்கை எப்படி ஆடிட் பண்றது அப்படிங்கிறதுக்கான விவரங்கள். ரிமூவல் அண்ட் ரிசைக்னேஷன் ஆஃப் ஆடிட்டர், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர், இன்டர்னல் ஆடிட்டர், ஸ்பெஷல் ஆடிட்டர், அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 26, அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 27, அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 28. இதுதான் சர்ப்ளஸ் ஃப்ரம் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஹவு டு பி யூட்டிலைஸ்டு. சர்ப்ளஸை நம்ம எப்படி டீல் பண்ணணுங்கிற சொல்ற செக்ஷன் தாங்க இது. ஃபார் எவரி ஃபைனான்சியல் இயர் ப்ரீவியஸ் டு தி ஃபைனான்சியல் இயர் for which the funds referred in subsection 2 of the section 24 are to be maintained, and for any subsequent financial year for which members may exempt the maintenance of such fund, 90% or such higher percentage as the board may approve of such surplus shall be allocated or reserved for life insurance policy holder of the corporation, and such percentage of remaining surplus as the board may approve shall be allocated to or reserved for members and may either be credited to a separate account maintained by the corporation or be transferred to such reserve or reserve as the board may specify. அதாவது 90% மினிமம். சர்ப்ளஸ்ல 90% வந்து பாலிசி ஹோல்டருக்கு நம்ம கொடுக்கணும். ஆர் சச் ஹையர் பர்சன்டேஜ் வந்து நம்ம போர்டு அப்ரூவ் பண்ணா மூவ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 95% பாலிசி ஹோல்டருக்கும் 5% வந்து கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறோம். இப்ப இது பாலிசி ஹோல்டர் நலன் வந்து பாதுகாக்கப்படும் மத்திய அரசு உறுதி அளிச்சுக்கிறதுனால இந்த 95%ங்கிறது கன்னியூ ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் இந்த 90%ங்கிறத மினிமம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் லிஸ்டிங் ஆச்சுன்னா பிரைவேட்ல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து 20-80 பிரிச்சுக்குவாங்க, இல்ல 50-50 கூட ப்ராஃபிட்ல எடுத்துட்டு போயிடுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் மினிமமா 90%ங்கிறது கம்பல்சரியா ஒதுக்கணும். அதுக்கு மேலையும் போர்டு அப்ரூவ் பண்ணா ஒதுக்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இது மாற்றங்கள் வந்திருக்கு. பிரைவேட் கம்பெனி எல்லாமே இதே தான் ஃபாலோ பண்றாங்க. 90% வந்து பாலிசி ஹோல்டர் கொடுக்குறாங்க, 10% வந்து ஷேர் ஹோல்டர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து 95% 5% கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து இப்ப கன்னியூ ஆகும் அப்படிங்கிற அசூரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க பாலிசி ஹோல்டர் நலன் எக்காரணம் கொண்டும் பாதிக்கப்படாதுங்கிற ஒரு அசூரன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 90%ங்கிறது மினிமமா வச்சிருக்காங்க. இதுதாங்க முக்கியமான மாற்றங்கள். மற்ற மாற்றங்கள் எல்லாமே நம்ம ஒரு முக்கியம் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது செக்ஷன் 37ல அவங்க கை வைக்கல. செக்ஷன் 28ல மினிமம் 90%ங்கிறத பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பயந்த மாதிரி பிரைவேட் வந்தா அப்படியே பாதி லாபத்தை எடுத்துட்டு போயிடுவாங்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பாலிசியோட நலன் பாதுகாக்கப்படும் என்பதனால இப்ப இருக்கக்கூடிய அந்த 95% கன்னியூ ஆகும் அப்படிதான் நம்ம நம்புறோம். இப்ப இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் தொகுப்பா ஒரு நியூஸ பாருங்க. அவர் ரொம்ப அருமையா நம்மளுடைய ஐபிஓ பத்தி சொல்றாரு. எந்த கொடுத்தாலும் கூட எல்ஐசிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, நிர்வாகம் வந்து அரசின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு சொன்னாலும் கூட எல்ஐசி ஊழியர்கள் தரப்புல இன்னைக்கு 1 மணி நேர போராட்ட அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறார்கள். அரசு இந்த முடிவுல உறுதியாக இருக்கிறதா? இதை செயல்படுத்துவதன் மூலமாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையாக என்னெல்லாம் பார்க்கிறாங்க? அதாவது எல்ஐசி ஐபிஓ என்று சொல்லப்படும் இந்த பங்குகள் விற்பனை மூலமாக எல்ஐசி தனியார் நிறுவனமாக மாறிவிடுமோ, அதற்கு
ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இது இருக்குமோ என்கிற அச்சம் எல்ஐசி ஊழியர்களின் மனதிலே இருக்கிறது. எல்ஐசியை பொறுத்தவரை அது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று. ஆகவே அதன் பங்குகளில் ஒரு சிறிய சதவீதத்தை மட்டும்தான் அரசு ஐபிஓ மூலமாக விற்க இருக்கிறது. எப்போது வரை அரசிடம் 51% பங்குகள் இருக்குமோ அதுவரை எல்ஐசி அரசு நிறுவனமாகவே இருக்கும். ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், கோல் இந்தியாவாக இருக்கட்டும், ஜிஐசியாக இருக்கட்டும், ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், அல்லது நியூ இந்தியா இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஐபிஓ மூலமாக பங்குகள் விற்கப்பட்டு தற்போது சந்தையிலே அந்த பங்குகள் தினமும் விற்பனை செய்யப்படுகின்றன. அப்படி இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து அரசு நிறுவனங்களைப் போலத்தான் இயங்கி வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்றால், அரசு தொடர்ந்து இந்த நிறுவனங்களின் தினசரி எல்லா விதமான முடிவுகளிலுமே தலையிடுகிறது, கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறது என்றெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை வைத்து பார்த்தோம் என்றால் அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்ஐசி உடனடியாக வெளியே வரப்போவது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அதே சமயத்திலே வேறொரு நன்மை எல்ஐசிக்கு இதன் மூலமாக நிகழும். எல்ஐசிக்கு மட்டுமல்ல, எல்ஐசி பாலிசிதாரர்களுக்கும் அது நன்மையை உண்டாக்கும். எல்ஐசி பங்குகள் சந்தையிலே ஐபிஓ மூலமாக விற்கப்பட்டு அது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆகிய பங்கு சந்தைகளிலே விற்கப்படும் போது லிஸ்டிங் நார்ம்ஸ் என்று சொல்லப்படும் விதிமுறைகளை எல்ஐசி பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே எல்ஐசி எந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்கிறது, பங்குகளை எப்போது வாங்குகிறது, எப்போது விற்கிறது போன்ற விஷயங்களெல்லாம் வெளிப்படைத்தன்மை அதிகமாகும். அரசு தன்னுடைய செல்வாக்கு மூலமாக ஏதேனும் பங்குகளை வாங்குவதோ விற்பதோ அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது எல்ஐசி வெளியிடும் தகவல்கள் மூலமாக தெரிந்துவிடும். அதாவது எல்ஐசி தன்னுடைய வியாபாரம் மட்டுமல்லாமல் பல்வேறு இந்திய நிறுவனங்களிலே, தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்கிறது. நீங்களோ நானோ காப்பீட்டுக்காக செலுத்தும் பணத்திலே அவர்கள் இந்த முதலீட்டை செய்கிறார்கள். அந்த முதலீட்டின் மூலமாக அவர்கள் வாங்கும் பங்குகள் பின்னர் மதிப்பு உயர்ந்த பிறகு அதை விற்று அதன் மூலமாக லாபம் ஈட்டுகிறார்கள். இவ்வாறு பல்வேறு வகைகளில் ஈட்டப்படும் லாபம் தான் பாலிசிதாரர்களுக்கும் பின்னர் அரசுக்கும் டிவிடெண்டாக அளிக்கப்படுகிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே நாம் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே பல்வேறு அரசு நிறுவனங்கள் ஐபிஓ மூலமாக பங்கு சந்தைகளிலே கொண்டு வரப்பட்டதை போலத்தான் எல்ஐசி கொண்டு வரப்படுகிறது. இது ஸ்ட்ராட்டஜிக் சேல் என்று சொல்லப்படும் தனியார் மயமாக்கம் கிடையாது. எந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கும் அரசு எல்ஐசியின் பங்குகளை 51% குறைவாக தன்னுடைய பங்குகள் வருமாறு விற்கவில்லை. ஆகவே எந்த தனியார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிலும் எல்ஐசி உடனடியாக செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே ஒரு பக்கம் எல்ஐசி தொடர்ந்து அரசு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். ஆனால் அதே சமயத்திலே வெளிப்படைத்தன்மை அதிகமாகும் என்ற சூழ்நிலை உருவாகிறது. அரசுக்கு இதனால் என்ன பலன் என்று நீங்கள் கேட்கலாம் கார்த்திகேயன். அதிலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. எல்ஐசியுடைய இன்றைய மதிப்பு என்னவோ அதைவிட அதிக மதிப்பிலே, பிரீமியம் என்று சொல்வார்கள், அத்தகைய விலையிலே தான் பங்குதாரர்கள் எல்ஐசியுடைய பங்குகளை வாங்க போகிறார்கள். காரணம் என்னவென்றால் எல்ஐசிக்கு இப்போது இருக்கும் வியாபாரத்தை தவிர பாலிசி என்று ஒருவர் வாங்கும்போது அடுத்த 5 வருடங்கள் அல்லது 7 வருடங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் தொடர்ந்து தான் இவ்வளவு பணம் கட்டுவதாக ஒத்துக்கொண்டுதான் அந்த பாலிசியிலே சேர்கிறார். அதன் மூலமாக இறுதியிலே அவருக்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் தொடர்ந்து அத்தனை வருடங்களுக்கு எல்ஐசிக்கு வியாபாரம் கிடைத்துக் கொண்டே இருப்பதும் உறுதியாகிறது. ஆகவே when we say that we are learning public speaking skills, what do you mean by that? We focus on these 3 areas in public speaking skills. Number எல்ஐசிக்கு இருப்பது இப்போது உள்ள வியாபாரம் மட்டுமல்ல, அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்ன வியாபாரம் என்பது கூட இப்போதே உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆகவே பங்குகள் நல்ல விலையிலே விற்பனையாகும். ஏற்கனவே நாம் பார்த்தோம், கோல் இந்தியாவோட பங்குகள் விற்கப்பட்ட போது அந்த ஐபிஓ மூலமாக 15,200 கோடி ரூபாய் பணம் ஈட்டப்பட்டது. அதே போல ஜிஐசி 11,256 கோடி ரூபாய், ஓஎன்ஜிசி 10,534 கோடி ரூபாய், நியூ இந்தியா இன்சூரன்ஸ் 9,585 கோடி ரூபாய். இந்த அளவுக்கு உடனடியாக இந்த ஐபிஓ மூலமாக பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட மிகவும் அதிகமாக பல மடங்கு அது அரசு எந்த அளவுக்கு பங்குகளை விற்கலாம் என்று முடிவு செய்கிறதோ அந்த அளவுக்கு ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமீபத்திலே
HDFC சன் லைஃப் தன்னுடைய பங்குகளை விற்றபோது அதுவும் இதே போல ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் தனியார் துறையிலே இருக்கிறது. ஆனால் LICயை விட அதன் வியாபாரம் மிகவும் குறைவானது. அப்படிப்பட்ட நிலையிலும் 8695 கோடி ரூபாய் அவர்கள் ஈட்ட முடிந்தது IPO மூலமாக. ஆகவே இதன் மூலமாக அரசுக்கும் உடனடியாக IPO மூலமாக பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்திலே பாலிசிதாரர்களுக்கும் LIC நிறுவனத்துக்கும் பல்வேறு நவீனமயமான கொள்கைகள் மூலமாக அதிக லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன், கணபதி இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். மத்திய அரசின் வசம் இருக்கக்கூடிய நண்பர்களே, இப்ப இந்த கேள்விக்கு LIC தனியார் மயம் IPO போன்ற பல்வேறு பிரச்சனைக்கு ஒரு தெளிவான பதில நான் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் பல்வேறு தகவல்களை திரட்டி உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஃபீல்ட்ல கண்டிப்பாக பயன்படும் என்று நம்புகின்றேன். இந்த வாரம் கேள்விகள் தரப்படும் பகுதி உங்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ள பகுதியாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அடுத்த வாரம் கேள்விகள் தரப்படும் பகுதிக்கு உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443763311, இமெயில் ஐடி r.madiyalagan1963@gmail.com. ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க. அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்க. கற்றுக்கொள்வோம், வளர்வோம், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் R. மதியழகன், SBA LIC திருப்பூர். நன்றி நண்பர்களே, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.